என்னுடைய பெயர் முருகன். ராஜா அண்ணாமலைபுரத்தில் தமிழ்நாடு குடிசை மாற்ற வாரியத்தில் ஊர் தலைவராக 2019 நான் இருக்கிறேன். எனக்கு 2 மகள்கள். அவர்கள் ஒருவர் 2ஆம் ஆண்டு படிக்கிறாள், ஒருத்தி 3ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருக்குது? இந்த தமிழ்நாடு குடிசை மாற்ற வாரியத்தில் 630 குடும்பம் இருக்குது. ஏற்கனவே இருந்த குடியிருப்போட சேர்த்து 60 குடியிருப்பு புதுசாக இருக்குது. மொத்தம் 630 குடும்பம் இருக்குது. சார், உங்கள் ஏரியாவில் திருவிழா மட்டும் நடத்துவீங்களா இல்லை வேறு ஏதாவது கேம்ஸ் நடத்துவீங்களா? கேம்ஸ்ன்னு தனியாக நடத்தலை, திருவிழா தான் நடத்துகிறோம். திருவிழா நடத்துகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஆளாளுக்கு நான் நடத்தலை நீ நடத்துகிறேன்னு கேட்பாங்க தவிர திருவிழா நடத்துறது ஒரு எளிதான விஷயம் கிடையாது. முதல்ல ஒரு ஊரை கூட்டி அந்த கூட்டத்தில் கூட்டி நம்ம ஏற்கனவே பண்ண திருவிழா எப்படி இருந்தது அவங்க கருத்து கணிப்பெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னுவாங்க. அடுத்த வருஷம் பண்ணும்போது ஒழுங்காக பண்ணணுன்னுவாங்க. திருவிழா நேரத்தில் சில பேர் குடிச்சிட்டு ரகலை பண்ணுறதும் இருக்குது. சில போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம போயிட்டு பர்மிஷன் கேட்டாலும் மொத்த ஊரில் நடக்கிற திருவிழாவுக்கு நம்ம பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருவிழா நடக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா திருவிழாவும் ஒரு சைடில் நடக்கணும். அதுக்கு உண்டான பணத்தையே நாங்கள் வெளியே போய் மக்கள்கிட்டேருந்து திரட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆகாத ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. அந்த திருவிழாவை எப்படியாவது சீர்குலைக்கணும்னு சொல்லிட்டு ராத்திரி நேரத்துலையும் பகல் நேரத்துலையும் குடிச்சிட்டு அங்கங்கே தகராறு பண்ண ரெடியாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் சரி கட்டி திருவிழா நடத்தல ஊர் மக்களோடு இணைஞ்சு நாங்கள் இந்த திருவிழா நடத்த வேண்டியதாக இருக்கும். திருவிழா ஒரு நாளில் முடிகிற விஷயம் கிடையாது. அதுக்கு ஊர் மக்களோட ஒத்துழைப்போடு சேர்ந்து இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கச்சேரி வைக்கணும். அந்த பாட்டு கச்சேரிக்கு ஸ்டேஷனில் போய் பர்மிஷன் கேட்கணும். அந்த கச்சேரி நேரத்தில் யாரும் கலாட்டா பண்ணக்கூடாது. ஏன்னா மகளிர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். அப்படி கலக்கும் போது நம்ம ஊர் மக்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னா எங்களோட இளைஞர்களும் சேர்ந்து ஊர் நிர்வாகிகளும் சேர்ந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்யணும். அது போக ஞாயிற்றுக்கிழமை வீதி உலான்னு ஒன்று வரும். வீதி உலாவில் பார்த்திங்கன்னா பெருந்தலாக ஒவ்வொரு வருஷமும் எங்கள் ஊரில் மக்கள் ஒவ்வொரு தடவையும் அதிகப்படியான மக்கள் தான் அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. பார்க்கவே கிராமத்தில் இது சிட்டியா இல்லை கிராமமான்ற அளவுக்கு அந்த விழா பெருசாக இருக்கும். 10 பேர் கூடுற இடத்துலையே சிறு சலசலப்பு இருக்கும். இங்கே கிட்டத்தட்ட 300-400 பேர் ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம் நம்ம ஆலயத்தோட பேர் 300-400 பேர்கிட்ட அந்த இடத்த கூடுற இடத்துல ஒரு சின்ன சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த அளவுக்கு நாங்கள் திருவிழா நடத்தி முடிப்போம். மறுநாள் ஊர் மக்கள் அனைவரும் அது பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்லேயே கூட எங்களை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய திருவிழா நடத்திக்கிறீங்க, ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் தனியாக ஒரு கேம் வைக்கிறத விட இதை பண்ணுறதே எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும். திருவிழா நடத்துறது ஒரு எல்லாரும் சொல்லிடலாம் நான் நடத்திடலாம் அப்படின்ட்டு. அதில் இறங்கி பார்த்தா தான் தெரியும். சின்ன ஒரு கல்புரிலிருந்து தேர் திருவிழா வரைக்கும் அதில் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்து நம்ம செயல்படுத்தணும். உங்கள் ஏரியா மக்களுக்கும் உங்களுக்கும் இடையே அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா? எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 630 குடும்பத்துக்கும் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 600 பேர்கிட்ட இருக்கிறாங்க. தினம் அவங்கக்கிட்ட நாங்கள் பேசின்னு தான் இருக்கோம். ஏதாச்சும் இப்போது ஏரியாவில் தண்ணி வரல அப்படின்னா அந்த குரூப்பில் மெசேஜ் போடுவாங்க. திரும்ப நாங்கள் எல்லா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு என்ன பதிலோ அது கொடுப்போம். அதே மாதிரி மெட்ரோ வாட்டிலேருந்து தண்ணி லாரி வரலையா அதுக்குண்டான அதிகாரியிடம் பேசுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எங்கள் குரூப்பில் அன்னைக்கு போடுற விஷயத்த ஊர் நிர்வாகிகள் நான் மட்டும் நிர்வாகியில் எங்களோட சேர்ந்து ஊர் நிர்வாகிகளும் இருக்காங்க. அனைவரும் அதுக்கு பதில் கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான தீர்வை உடனே எடுப்போம். ஒரு சில பிரச்சனைகளை தான் கொஞ்சம் தள்ளிப்போம் தவிர மீதி அனைத்து விஷயத்துக்கும் உடனே தீர்வு கண்டிப்பாக செயல்படுவோம். ஊர் மக்களோட தினமும் நாங்கள் உரையாடல் பண்ணிட்டு தான் இருக்கோம். சார், உங்கள் ஏரியாவில் இருக்கிற குறைகளை அரசியல்வாதிகள்கிட்ட நீங்கள் எடுத்து முன்வைக்கிறீங்களா? அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறாங்களா? இப்போ நாங்கள் இருக்கிறது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் எந்த ஒரு அரசாங்கமோ அது அதிமுக அரசாங்கம் இருந்தாலும் திமுக அரசாங்கம் இருந்தாலும் அரசாங்கம் சார்ந்து தான் நாங்கள் எல்லா விஷயத்தையும் நிறைவேற்ற முடியும். அதனால் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நாங்கள் அரசாங்கத்தை சார்ந்தவங்க, அதாவது எங்கள் ஏரியா கவுன்சிலர் ஆகட்டும் இல்லை எங்கள் ஏரியா எம்எல்ஏ ஆகட்டும், அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நாங்கள் போய் சொல்கிறது சொன்னால் எங்களுக்கு உடனே சில பேர் அப்பயே ஃபோன் பண்ணி இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிங்க காலதாமதம் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு எங்கள் குடிசை மாற்று வாரியம் மட்டும்தான் வீடு கிடையாது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வர ஃபண்டும் சரி சில விஷயங்களை கொஞ்ச நாள் தள்ளி தான் போவோம். இப்போ கூட நாங்கள் காம்பவுண்ட் வால் கூட கேட்டிருந்தோம். எங்கள் ஏரியா சுற்றி காம்பவுண்ட் வால் கேட்டிருந்தோம். இப்போ இல்லை, அதுக்கு நாங்கள் எங்களுக்கு வீடு கொடுக்க முன்னாடி அதுவே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவு வருது. அதுவும் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு தான்
நாங்கள் செயல்படுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்க்கு வந்து எங்கள் பில்டிங் வரத்துக்கு முன்னாடி பார்க் வரணும்னு சொன்னாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த பார்க்குக்கு எந்த முயற்சியை வந்து அரசாங்கத்துலேயும் சரி நம்ம சில ஆஃபீஸ்லேயும் சரி ஒன்றும் அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கவில்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா எங்கே இருக்கிற தெருநாய்களும் எங்கே இருக்கிற மாடுகளும் அந்த காலி இடத்த உட்காந்து அந்த இடத்த நாசம் பண்ணுதுங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சமூக விரோத செயல்களை நடைபெறுது. குடிக்கிறதும் சரி, சில மது பழக்கம், சிகரெட்டு, அந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த இருட்டான பகுதியில் நடைபெறுது. இதுக்காக நாங்கள் வந்து ஸ்லம்போர்ட்லேயும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு கேமரா வைக்கணும்னு கேட்டிருந்தோம். அவங்க ஒரு 20 கேமரா கிட்ட நான் வச்சு தரேன்னாங்க. கிட்டத்தட்ட அதுவே கடந்து போயிடுச்சு, 6-8 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இது கடந்துனே போனால் சமூக விரோத கூடமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லா விஷயங்களும் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறோம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் காலம் தாமதமாக நடக்குது. அது எங்களுக்கு உடனே நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார், உங்கள் வேலையும் ஊர் தலைவர் பணியையும் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? நான் செய்கிறது வந்து சிவில் கான்ட்ராக்ட் வேலை. அது எந்த நேரத்தில் யார் எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ராத்திரி 11 மணிக்கு கூப்பிட்டாலும் நான் அந்த இடத்துல வந்து நான் போய் தான் நின்னவனும். இங்கேயே மக்கள் வந்து கூப்பிட்ற நேரத்தில் சில பேர் வந்து கோபம் போடுவாங்க, ஃபோன் பண்ணுற நேரத்தில் உடனே வரலையன்ட்டு. என்னோடய பணி இருக்கும் சுமை காரணமாக நான் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாத கஷ்டம் இருந்திருக்கு. ஆனால் பெரும்பாலும் ஊர் பிரச்சனைக்கு நாங்கள் எங்கள் நிர்வாகத்திலேருந்து யாராச்சும் ஒருத்தர் அந்த பிரச்சனையில் தலையிடுவாங்க. அது என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணுவாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா என்னோடய உறவுக்காரங்க வந்து திண்டிவனத்தில் இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் ஊர் பிரச்சனைக்காக அந்த இறந்து போனவங்க இதுக்கே நான் போக முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஊருக்காக இங்கே இருந்தேன். அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து ஊரில் எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து தான் சொந்த பிரச்சனையை விட்டுட்டு ஊருக்காகவும் நின்று இருக்காங்க. சார், உங்களுக்கும் ஏரியாவில் ஆப்போசிட் ஆளுகளுக்கும் ஏதாவது பிரச்சனை வருதா? கண்டிப்பாக ஊருன்னா ஒரு 2-3 கோஷ்டி கண்டிப்பாக இருக்கும். எங்களுக்கும் ஆப்போசிட் பார்ட்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் நல்லதே பண்ணாலும் அது நாங்கள் பண்ணிட்டோமேன்ற ஒரு காரணத்துக்காக எதுக்கு இருக்க கூட்டம் சில பேர் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் நிறைய விஷயம் சொல்லலாம். அவங்க எந்த விஷயத்தையும் ஒரு நல்ல விஷயம் நம்ம எடுத்து செல்லும் போது எதிர்கோஷ்டினர் வந்து கண்டிப்பாக இதுக்கு மக்களிடம் போய் சேரக்கூடாது, இந்த விஷயத்தை இவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்லி நிறைய விஷயம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அப்புறம் மக்களே உணர்ந்து எங்கள் நிர்வாகம் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை ஏற்றுக்கின்னு இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஊரை சுற்றி நிறைய ஆக்கிரமிப்புலாம் இருந்தது. அதெல்லாம் எங்கள் நிர்வாகம் தான் சேர்ந்து அந்த ஆக்கிரமிப்புலாம் எடுத்து எல்லா மக்களுக்கும் பொதுவான இடமா இருக்கணும், யாரும் தனிநபரோ தனிப்பட்ட ஆளோ சில ஆக்கிரமிப்புக்கு பண்ணக்கூடாதுன்ட்டு ஊர் மக்களே ஒன்று சேர்ந்து நாங்கள் அந்த நடவடிக்கைலாம் எடுத்தோம். அதுக்கும் சிலர் வந்து எங்களுக்கு அகென்ஸ்டாக இருந்தவங்கெல்லாம் மறைமுகமாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதாகவும் எங்ககிட்ட வந்து இது நீங்கள் பண்ணுறது சரின்னு அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அதெல்லாம் போக கூட நாங்கள் அந்த எதிர்கோஷ்டின்னு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எதிர்ப்பாக பண்ணுறவங்கள நாங்களும் ஒருங்கிணைஞ்சு தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம். எதிர்காலத்தில் உங்கள் ஏரியாவுக்காக என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? பிளானுன்னா நிறைய இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குது. ஊர் மக்களுக்காக நம்ம செய்யணும் அப்படின்ற நிறைய ஆசை இருக்குது. இந்த ஊர் தலைவர் பதவியே நான் உடனே எனக்கு கிடைக்கல. சின்ன வேலைகள் பார்த்து தான், ஊருக்காக சின்ன வேலைகள் பார்த்து தான் இந்த ஊர் தலைவர்ன்ற பதவி எனக்கு கிடைச்சிது. ஊருக்குள்ளே அனைத்து விஷயமான முன்னுரிமையும் மகளிருக்கு கொடுக்கணும். அதேமாதிரி இளைஞர்கள், ஒவ்வொரு பில்டிங்கில் இளைஞர்களை உருவாக்கி மது அதே மாதிரி போதை பழக்கத்திலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். அதே மாதிரி எங்கள் ஊருக்கு அதிக வேலை வாய்ப்பு அரசாங்கத்துலேருந்து எங்கள் ஊருக்கு அதிக வேலை வாய்ப்பு கிடைக்கணுன்ற ஆசை இருக்குது. அதாவது இந்த ஊரை பார்த்து மற்ற ஊரை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி மற்ற ஊரில் இருக்கவங்களும் சொல்லணும். எங்கள் ஊரில் இருக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடக்க ஊருக்குள்ளே அனைத்து மக்களும் வந்து கலந்துக்கணும். எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும். இளைஞர்கள் தான் இதில் வந்து முன்னெடுத்து செய்யணும். இப்போ நான் சாதாரணமாக ஆளாக இருந்தால் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் போய் பண்ணணும்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நிர்வாகம்னு இருந்தால் தான் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்டேயோ இல்லை அதிகாரிக்கிட்டேயோ கேட்டு நாங்கள் எங்களால் வாங்க முடியும். ஊருக்குள்ளே எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் இருக்காமல் எல்லா மக்களும் சரிசமமாக அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே மாதிரி 630 குடும்பத்துக்கும் அந்த ஊரே வந்து உரிமையாக இருக்கணும். அவங்கள வந்து பாடுபடணும். ஊருக்குள்ளே வந்து அதிகமாக வெளியாட்களை விடாத அளவுக்கு ஊருக்குள்ளே ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் மாதிரி சுற்றி கேமரா வச்சு கேட்டு கம்யூனிட்டி மாதிரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு மக்களும் அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க என்னான்னு கூட தெரியாமல் இருக்கும். சில ஏரியாவில் ஒவ்வொருத்தருக்கு உதவி செஞ்சுன்னு ஊர் ஒற்றுமையாக இருந்து பல விஷயங்களை ஊரோடு ஒன்று சேர்ந்து செய்யணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது. உங்கள் ஏரியா மக்களை பற்றி தனிப்பட்ட கருத்து என்ன? தனிப்பட்ட கருத்து இல்லை, எங்கள் நிர்வாகியோட மொத்த கருத்து என்னென்னா
நாங்கள் சொல்கிற விஷயத்துக்கு பெரும்பாலான மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தே கிடையாது. நாங்கள் என்ன சொன்னாலும் எங்கள் ஊர் மக்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாகவும் அதே மாதிரி சில கருத்துக்களும் அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் பகிர்ந்து போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர்கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் அதை வந்து சொல்கிறத கேட்காம பண்ணுவாங்க. எங்களுக்கு அவங்கள பற்றி கவலை இல்லை. நாங்கள் சொல்கிற பெரும்பாலான மக்களுக்கு என்ன செய்கிறேன்னு காது கொடுத்து கேட்குறாங்களோ அந்த மக்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊரில் இருக்க பெரும்பாலான மக்கள் சொல்கிற விஷயத்த கடைப்பிடிக்கிறாங்க. அதுக்காக நான் வந்து சில கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஊர் தலைவரோ ஊர் நிர்வாகிகளோ ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அந்த கட்டுப்பாடோட நடந்துப்பாங்க. அந்த அளவுக்கு ஈக்குவலாக எங்கள் ஊரில் இருக்க மக்களும் சரி நாங்கள் சொல்கிற விஷயத்த பெரும்பாலும் கட்டுப்பாடவும் நாங்கள் சொல்கிற விஷயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி சார்.